ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் பிரண்டை வந்து இது ஃபுல்லாக வந்து க்ரோ பேக்கில் அப்புறம் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற அந்த பிளாஸ்டிக் குடம், சின்ன தொட்டி அந்த மாதிரி வந்து வச்சு எப்படி வந்து இந்த சம்மர்லேயும் வந்து நல்லா கொழு கொழு கொழுன்னு இவ்வளோ பிரண்டை க்ரோ பேக்லேனா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். அதுவே வந்து இவ்வளோ வந்திருக்கு. இது வந்து இப்போ தான் புதுசாக வந்து வச்சுருக்கேன். இது வந்து அங்கே அத்தை வீட்டில் வந்து வச்சுருக்கிறேன். இன்னொன்று வந்து கொஞ்சம் நிறைய வச்சுருக்கிறது இங்கே அம்மா வீட்டில் வச்சுருக்கேன். அங்கே ஆந்திராவில் வச்சுருந்தது வந்து அங்கே கொஞ்சம் செட் ஆகலேன்னு இல்லை, நல்லாவே வந்துச்சு. ஆனால் அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து வேண்டாம், தண்ணி வந்து லீக் ஆகுதுங்கிறனால அதை எடுத்துகிட்டு அந்த க்ரோ பேக்கே இங்கே கொண்டு வந்து இங்கே எல்லா பக்கமும் நல்லா வந்து உற்பத்தி பண்ணியாச்சு. அம்மா வீட்லேயும் சரி, அங்கே அத்தை வீட்லேயும் சரி, எங்கே போனாலும் வந்து எல்லா சீசன்லேயும் வந்து பிரண்டை கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணியாச்சு. நீங்கள் பிரண்டை வந்து நல்லா கொழு கொழுன்னு பார்க்கணும் அப்படின்னா நல்ல ரெய்னி சீசனில் வேலிகளில் தான் கிடைக்கும். இல்லை வீட்டுக்கிட்ட நட்டு வச்சுருந்தோம்னா நம்ம நினைக்கிறப்பெல்லாம் வந்து உடைச்சிக்கலாம். இது பாருங்கள், க்ரோ பேக்கு, அப்புறம் இந்த பெயிண்ட் வாளி இருக்கும்ல, அதில் வந்து அடியில் ஹோல் போட்டு, அப்புறம் பிளாஸ்டிக் குடம், இல்லைன்னா வந்து நம்ம அரிசி எடுப்போம்ல அந்த பை, அதில் கூட வந்து 2-3 ஓட்டை நல்ல கெட்டியாக இருக்கிறத வந்து ஓட்டை போட்டு நடலாம். இது அம்மா வீட்டுக்கு வந்துட்டாலே வந்து ஃபார்ம் டு ஹோம் மாதிரி தான். தோட்டத்திலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே வீட்டில் சமைக்கிறது, அது வந்து நல்ல ஃபீல் இருக்கும். இது பாருங்கள், எவ்வளோ கிட்டத்தட்ட 5-6 சீப்பு இருக்குது. ஒவ்வொரு பழமும் வந்து நல்ல குண்டு குண்டாக இருக்குது. இப்போ ஒரு பழம் வந்து 15 ரூபான்னு நினைக்கிறேன் செவ்வாழை கடையில். இது பாருங்கள், நிறைய பூ இருக்குது. சட்னியும் பண்ணலாம் வாழைப்பூவில். அப்புறம் வாழைப்பூ பொரியல், அப்புறம் வாழைப்பூ பொரியல் வந்து தேங்காய் போட்டும் பண்ணலாம், இல்லைன்னா முட்டை போட்டும் வந்து பண்ணலாம். சட்னி பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நம்ம முருங்கைக்கீரை சட்னி இல்லை நார்மலாக பண்ணுவோம்ல, அது மாதிரி தேங்காய் போட்டும் அரைக்கலாம், இல்லைன்னா கடலப்பருப்பும் போட்டு அரைக்கலாம். கடலப்பருப்புனா நிலக்கடலப்பருப்பு. இந்த மாங்காய் மரம் இங்கே பாருங்கள், 2-3 இது வந்து எல்லாம் ஒரே டைமில் நிறையா தார் போட்டனால வந்து கீழே ஒடிஞ்சு விழுந்துருச்சு. அதுக்கு எதுவும் வந்து முட்டு கொடுக்காதனால. அப்புறம் வந்து அடுத்து வந்து திருவிழா வருது, அதுக்கே இருக்காது போல். கரெக்டாக வந்து ஒரு எந்த இதுவுமே இல்லாத ஒரு டைமில் நிறையா வந்து தார் போட்டு உடஞ்சி நல்லா திரண்டு உடஞ்சி விழுந்துருது. அப்புறம் நம்ம வந்து எதாவது திருவிழானா அந்த டைமில் வந்து மேக்ஸிமம் இருக்க மாட்டேங்குது. பூ வந்து நிறைய இருக்குது. இதில் நிறைய ரெசிபி பண்ணலாம். அது ஒன்றா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாமரத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரிலாம் கிடையாது, ஒரு மாதிரி மிராக்கல் மாதிரி தான். சும்மா நம்ம சாப்பிட்டு கொண்டு போய், அதுவும் அப்போதைக்கெலாம் தண்ணி அவ்வளோ பெருசாக இல்லை, ஒரு மாதிரி கொஞ்சம் வறண்ட இடத்துல தான் நட்டு வச்சு அப்பப்போ வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி தண்ணி பாயும். மாட்டுக்கெலாம் தீனிப்புல் இருக்குல்ல, அந்த தீனிப்புல் காட்டுக்குள்ளே நட்டு வச்சுது. தீனிப்புலே பயங்கர கொஞ்சம் ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அடியில் தீனிப்புல் இருக்கிற இடத்துல. அந்த இடத்துல முளைச்சி வந்து இது கரெக்டாக எங்களோட கல்யாணத்தை அந்த டைமில் வந்து சின்ன கண்ணாக இருந்துச்சு. இப்போ 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நல்லா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் 1-2லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், நாங்கள் இது கொஞ்சம் மரத்துலேயே நல்லா திரண்டதுக்கப்புறம் வந்து பறித்து அப்படியே பழுக்க வச்சோம்னா டக்குன்னு பழுத்துரும் அப்படிங்கிறக்காக மரத்துலேயே வந்து விட்டுட்டோம். நான் வந்து அந்த மாங்காய் ஃபுல்லாக பறிக்கிறப்போ உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இப்போ கூட வைரல் ஆச்சுல, அந்த மாங்காய் வந்து அந்த விதையை மட்டும் இது பண்ணிவிட்டு சைடில் கட் பண்ணி அப்படியே வந்து அடுப்பில் வச்சு சிம் பண்ணிட்டோம்னா நல்லா வதங்கிரும். பூண்டு, அந்த தக்காளிலாம் போட்டு அந்த சட்னி வந்து நான் அது பார்க்கையிலேருந்து அம்மா வீட்டுக்கு போனால் அதை ட்ரை பண்ணணுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் அப்புறம் கொத்தமல்லி, புதினா, முருங்கீரை சட்னி, இதுக்கெல்லாம் வந்து புளிக்கு பதிலாக மாங்காய் கூட போட்டு வதக்கி அரைக்கலாம், சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து என் தம்பியோட ஒய்ஃப் வளைகாப்பு வருது, அதுக்கு தட்டில் வைக்கிறதுக்கு நல்லா அழகாக பெருசாக. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பில் வந்து 23 பழமாக 24 பழமாக இருந்துச்சு மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு சீப்பில். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெருசாக இப்போ தான் வந்து பார்க்குறேன். கடைகள்லையும் இருக்கும், பழமும் பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட 24 பழம் இருந்துச்சு. அம்மாவை வந்து அப்பப்போ நீங்கள் இந்த பிரண்டையெல்லாம் கட் பண்ணி சட்னி அரைச்சிருங்கன்னு சொல்லுவேன். அம்மா ஒருத்தவங்கனால அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணிப்பாங்க. அதுவும் சட்னி வந்து கெட்டியாக பண்ணி வச்சுட்டாங்கன்னா 2-3 நாள் வந்து சாப்பிட்டுப்பாங்க. அம்மாவுக்கு வந்து கால்வலி, நான் முக்கியமாக இந்த பிரண்டைன்னு ஒரு மாதிரி கிரேவிங்காக சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் வந்து அம்மாவுக்கு கால்வலி. நிறைய டைம் அம்மா கூட ஹாஸ்பிட்டல் போகிறப்ப வந்து பிரண்டை அப்புறம் முடக்கத்தான், இது 2ம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் தான் வந்து டேப்லெட்டே வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அதனால் வந்து பிரண்டை சாப்பிட வைக்கணும். அப்போதைக்கு தேடினா எங்கேயுமே கிடைக்கல, ரெய்னி சீசனில் மட்டும் தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் யோசித்தேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஆந்திராவில் வந்து நான் இது பண்ணி அங்கேருந்து தொக்கு பண்ணி கொண்டு வருவேன். இப்போ இங்கேயே வந்து நட்டு வச்சாச்சு. வர்றப்போ தொக்கு பண்ணி வச்சுட்டு போனால் சாப்பிட்டுப்பாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து ராகி களி ரொம்ப சிம்பிளாக, சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சு கிண்டி அப்படியே தூக்கி குக்கருக்குள்ளே வச்சு 2 விசில் விட்டால் சூப்பராக ரெடி ஆயிரும். 1 கப்பு வந்து ராகி மாவு, 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி. அந்த 2.5 கப் தண்ணியை வந்து 1.5 கப்பு அடுப்பில் வந்து கொதிக்க வச்சிடறேன். 1 கப்பை வந்து ராகி மாவில் ஊற்றி அப்படியே வந்து ராகி மாவை வந்து கரைச்சி வச்சிட்றேன். நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணலை.
1க்கு 2 அப்படி கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1.5 வந்து கொதிக்க வச்சுருங்க அடுப்பில். 1 கப் தண்ணியை வந்து மாவில் ஊற்றிடுங்க. இது மாதிரி நல்லா கரைச்சி வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவு அதில் ஊற்றி அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கிண்டினீங்க அப்படின்னா சூப்பராக கெட்டியாயிரும். இந்த தண்ணி எதுக்கு கொஞ்சம் மோந்து வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ராகி மாவு ஊற்றினோடனே அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் இருக்கும்ல, அதை அப்படியே கழுவி உள்ளே ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான். இல்லைன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்ல, அதுக்காக தான் அதிலிருந்தே வந்து மோந்து வச்சுக்கிட்டேன். இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விஸ்கு வச்சோ இல்லைன்னா ஒரு மரக்கரண்டி மாதிரி வச்சு கொஞ்சம் கட்டி விழுகாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கட்டி லைட்டாக விழுகிற மாதிரி இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து கட்டியாக ஆகாது, கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நார்மல் ஆயிரும் கொஞ்சம் நம்ம சிம்லேயே வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப. இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து சூப்பராக கெட்டியாகி வந்துடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு குக்கரில் வந்து அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட்டு அது மேலே தூக்கி வச்சு இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு அப்படியே வந்து குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். மேலே வந்து இதில் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இல்லைன்னா வந்து குக்கரில் இருக்கிற தண்ணிலாம் வந்து உள்ளே வடிஞ்சிரும். இந்த அளவுக்கு வந்தோடனே போதும். சும்மா சிம்மில் வச்சு இது பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இந்த அளவுக்கு வந்து வந்துடும். இதிலே வந்து 3/4 வெந்துருச்சு. எனக்கு ஒரு 2 விசில் வச்சிங்கன்னா குயிக்காக ரெடி ஆயிரும். நீங்கள் சிம்லேயே வச்சும் ரெடி பண்ணலாம். அது ஒரு எப்படியும் ஒரு 4-5 நிமிஷம் ஆகும். அதுக்காக நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு வேறு வேலை பார்க்கலாம். சும்மா பிகைனராக பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்டாண்டை போட்டு இப்போ நம்ம கிண்டிகிட்டு இருந்தோம்ல களி, அதை தூக்கி உள்ளே வச்சுருங்க. முக்கியமாக வந்து குக்கருக்குள்ளே பாத்திரம் குக்கருக்கு வந்து எந்த பாத்திரம் செட் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. 2 விசில் விட்டுட்டு அப்புறம் விசில் குயிக்காக வந்து போயிடும். போனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியாக காரமாக கொஞ்சம் கொரன்னு சட்னி அரைச்சி சாப்பிட்றதும் பிடிக்கும். அப்புறம் நிலக்கடலை சட்னி அதுவும் வந்து எனக்கு பிடிக்கும். இந்த டைம் வந்து நான் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை அந்த சட்னி தான் வந்து இது பண்ணேன். இது ஒன்றும் இல்லை, அது குக்கர்லேருந்து எடுத்ததும் ஒரு கரண்டியை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அப்படியே கரண்டியில் எடுத்து சும்மா கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு மேலே அப்படியே வந்து நல்லா உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக உருண்டை வந்து சூப்பராக வரும். இதுக்கு மேலே நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னும் நல்லெண்ணெய் ஊற்றி நாட்டு சக்கரை கூட வச்சு சாப்பிடுவாங்க. எனக்கு அந்த காம்பினேஷன் சுத்தமாக வந்து பிடிக்காது. ஒன்று தயிரில் கரைச்சி குடிக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி வந்து சட்னி வச்சு சாப்பிட்ணும். சட்னி மட்டும் கிடையாது, நான் சாம்பார் ரசம் கூட சில டைம் சாப்பிடுவேன் வியர்டாக. ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட்லாம் பிடிக்கும். நான் ஒயிட் ரைஸ் வந்து இப்போ கம்மி பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சாப்பிட்ணுன்னு யோசிக்கிறதுனால வந்து எல்லாத்தையுமே ஒயிட் ரைஸ் மாதிரி நினச்சிட்டு சாப்பிட்ருவேன். அப்புறம் வந்து இது கொஞ்சம் மோரில் கரைக்கலாம் அப்படிங்கிறக்காக சூடாக இருக்குதுல்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் வந்து அப்படியே மோர் அடித்து அப்படியே ஊற்றி கரைச்சிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி தெரியும். நான் வந்து தயிரில் இருந்தும் சரி பாலில் இருந்தும் சரி ஆடை எடுத்து வச்சுட்டே வருவேன். அது 1 வாரம் 1.5 வாரம் போனோடனே அப்படியே வந்து அடிச்சுக்குவேன். சூப்பராக நிறைய வெண்ணெய் வரும். ஹோம்மேடாக நெய் பண்ணி சாப்பிட்டாலே டேஸ்ட்டு நம்ம என்ன தான் கடையில் வந்து நம்ம நல்ல தெரிஞ்ச பிராண்டு இல்லை நம்ம தெரிஞ்சவங்க இதிலே வாங்கினாலும் நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி அந்த மணலாக வந்து வரவே வராது. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சினோம்னா. இப்போ வந்து ஆடை எடுத்து வச்சுட்டு அந்த தயிரை வந்து கொஞ்சம் அடித்து கூட தண்ணி ஊற்றி நல்லா மோராக்கி அப்படியே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து களி வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம்ல, அதையும் வந்து நல்லா கை வச்சு கரைச்சிட்டு இல்லைன்னா விஸ்கு வச்சு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டு மோரை தூக்கி உள்ளே ஊற்றி உப்பு எல்லாம் போட்டுட்டு தண்ணி மாதிரியும் நீங்கள் கரைச்சி குடிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாகவும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு டேஸ்ட் எப்படியோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, நிறைய வெங்காயம் நிறைய கட் பண்ணி உள்ளே போட்டும் குடிக்கலாம். இல்லைன்னா உள்ளே முழுசாக வந்து சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கிட்டு ஒரு முடை குடிச்சிட்டு ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து கடிச்சிக்கலாம். எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ராகி களி பண்ண தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். 1 கப்பு ராகினா 2.5 கப்பு வந்து தண்ணி. இது நீங்கள் குக்கரில் தான் தூக்கி வைக்கணும்னு கிடையாது. இது ஒரு நம்ம வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம், இல்லை வந்து யாரோட அப்பப்போ கிண்டிகிட்டே இருக்கிறது சோம்பேறித்தனமாக இருக்குன்னா தூக்கி உள்ளே வச்சிடலாம். நான் வந்து இட்லி ப்ரீமிக்ஸ் போட்டிருந்ததில் வந்து கீழே பாசிட்டிவாகவும் இருந்துச்சு நெகட்டிவாகவும் இருந்துச்சு. அதில் ஒன்று சோம்பேறின்னு இருந்துச்சு. அதுக்காக இதை சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்க.